தனியார் பால் நிறுவன மேலாளர் நவீன் மீது அளிக்கப்பட்ட 40 கோடி ரூபாய் மோசடி புகார். 2 வாரங்களாக வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்திய போலீசார். கைகள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கிய நவீன். இது தற்கொலையா அல்லது திருப்புவனம் அஜித்குமாரை போல போலீஸ் விசாரணையில் நடந்த மற்றுமொரு கொலையா? இந்த சம்பவம் குறித்து காவல்துறை வெளியிட்ட அறிக்கையிலும் சென்னை காவல் ஆணையர் அருண் அளித்த பேட்டியிலும் தொக்கி நிற்கும் ஏகப்பட்ட முரண்கள். இதன் பின்னணியில் உள்ளது யார்? நமது ஆய்வில் வெளிப்பட்ட அதிரவைக்கும் உண்மைகள் இதோ உங்கள் முன். கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைட் தான். அவர் கிளாரிஃபை பண்ணாம நான் விடுறதா இல்லைங்க. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயதான நவீன் பொலினேனி சென்னை மாதவரத்தில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக வைப்பக மேலாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த ஜூலை 9ஆம் தேதி புழல் பிரிட்டானியா நகரில் உள்ள தனக்கு சொந்தமான இடத்தில் கைகள் பின்னால் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். நவீன் தான் வேலை செய்த திருமலா பால் நிறுவனத்தில் 40 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாகவும் இது தொடர்பாக நிறுவனம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் தான் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இப்போது இந்த வழக்கில் எழுந்துள்ள சந்தேகங்களையும் சென்னை மாநகர ஆணையர் அருண் அளித்த பேட்டியில் உள்ள முன்னுக்கு பின் முரணான தகவல்களையும் காண்போம். கைகளை பின்னால் கட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வது சாத்தியமா? இது குறித்து சென்னை மாநகர ஆணையர் அருண் அளித்துள்ள பேட்டியில், சீன் ஆஃப் கிரைமை பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ்லாம் கேட்கும்பொழுது இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் சூசைட் தான். இது மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா சூசைட் பண்ணும் பொழுது அவங்களாவே தப்பிக்க முயற்சி பண்ணக்கூட நிறைய விக்டிம்ஸ் வந்து பின்னாடி கட்டிக்குவாங்க. கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைட் தான். ஆணையர் அருண் நவீன் மரணத்தை கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைட் என சொல்கிறார். கிளாசிக்கல் வே ஆஃப் சூசைட் என்பது எவ்விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாத வழக்கமான முறையில் தெளிவான சாட்சிகள் மற்றும் தடயங்கள் கொண்ட தற்கொலையாகும். கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வது உடல் ரீதியாக சாத்தியமே என்றாலும் இது மிகவும் சிக்கலானது என்பதால் மிக தீவிரமான பயிற்சி இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும். மனோதத்துவ ரீதியாக பார்க்கும்போது தற்கொலை செய்பவர்கள் மிகவும் சிக்கலான கடினமான பயிற்சி தேவைப்படும் முறையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். எனவே வழக்கமான தற்கொலை வழக்குகளோடு ஒப்பிடுகையில் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு தூக்கிட்டு கொள்வது அரிதிலும் அரிதாகவே நடைபெறும் என்பதால் தற்கொலை போல காட்டப்பட்ட கொலை வழக்கென கருதப்பட்டு சந்தேகத்திற்கிடமான மரண வழக்காகவே விசாரிக்கப்படும். நவீன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் இடத்தில் எந்த நாற்காலியும் இல்லை. குறிப்பா நாற்காலியா அந்த இடத்துல இல்ல. ஒரு தற்கொலை பண்ணிட்டு உயரமான ஒரு பொருள் சிமெண்ட் பேக் இருக்குங்க. சிமெண்ட் பேக்கும் பக்கத்துல தான் சார் இருக்கு. அதுக்கு நேரா அந்த தூக்கு போயிருக்கு நேரா இல்ல. எப்படி அங்க என்ன பண்ண முடியும்? ஒரு சந்தேகம் காமன் பீப்புளுக்கு அவங்களை கொண்டு போய் சீன்ல கூட்டி போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆணையர் அருண் சொல்வது போல் சிமெண்ட் மூட்டை மீது ஏறி தற்கொலை செய்து கொண்டதாக வைத்துக் கொண்டாலும் நவீனின் உடல் தொங்கிய இடத்திற்கு கீழே இல்லாமல் சிமெண்ட் மூட்டை தள்ளி இருந்தது எப்படி? ஒருவர் கைகள் இரண்டையும் பின்னால் கட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை விட்டு தள்ளியிருந்த சிமெண்ட் மூட்டை மீது ஏறி தாவி குதித்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்வது நகைப்புக்குரியதாக உள்ளது. புகார்தாரரான திருமலா பால் நிறுவனத்திடம் மட்டுமே விசாரணை நடைபெற்றது. குற்றம் சாட்டப்பட்ட நவீனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கவில்லை என காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஆணையர் அருண் தனது பேட்டியில் பலமுறை உறுதி செய்துள்ளார். சிசிபியில் அதை விசாரிக்கும் பொழுது இன்னும் அவங்க அந்த கவுண்டர் பெட்டிஷனர், அதாவது அந்த விக்டிம் சைடே போல பெட்டிஷனர்கிட்டயே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொடுங்க, நீங்கள் சொல்கிறது சரியா தவறான்னு கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. சரியா, இது வந்து அதே மாதிரி இவங்க பார்க்கும்பொழுது இது வரைக்கும் காவல்துறையோட கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை. நவீன் தன் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளது குறித்தும் போலீசாரின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குதான் போலீசாரின் பொய் அம்பலமாகியுள்ளது.
நவீனின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூலை 4ஆம் தேதி நடைபெற்ற போது நவீன் தரப்பின் வேண்டுகோளின்படி ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜூலை 7ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையில் மனுதாரரான நவீன் காவல்துறை அளித்த சம்மனுக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியிடம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருப்பதாகவும் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பதால் அவரை கைது செய்யக்கூடாது எனவும் நவீன் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டுள்ளார். இந்த வழக்கின் எதிர்மனுதாரரான மத்திய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரும் நவீன் தரப்பு வழக்கறிஞரின் வாதத்திற்கு எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்காததால் நவீன் தரப்பின் கோரிக்கையை ஏற்று முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை நீதிமன்றம் ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தது. இதன் மூலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணைக்கு நவீன் ஆஜராகியுள்ளது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இதனை மறைத்து நவீனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கவில்லை என்ற பொய்யை ஆணையர் அருண் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அனைத்து ஊடகங்களிலும் திருமலா பால் நிறுவனத்தின் சார்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு மற்றும் கொளத்தூர் இணை ஆணையர் பாண்டியராஜனிடம் நேரடியாக புகார் அளித்ததாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக திருமலா பால் நிறுவன சட்ட ஆலோசகர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி கொளத்தூர் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜனிடமும் சென்னை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரிடமும் புகார் அளித்தனர். பால் நிறுவன அதிகாரிகள் நவீன் கையாடல் செய்தது குறித்து கடந்த மாதம் 24ஆம் தேதி கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் அளித்துள்ளனர். ஜூன் 24ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவில் இந்த மோசடி குறித்து புகார் அளிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஜூன் 25 கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் நேரில் பதிலளிக்கச் சென்றார் நவீன். காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பிலும் அவ்வாறே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது உண்மையில்லை. ஜூன் 25ஆம் தேதி சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் திருமலா பால் நிறுவனத்தினர் ஆணையர் அருணிடம் இந்த முறைகேடு தொடர்பாக நேரடியாக புகார் அளித்துள்ளனர். 25ஆம் தேதி பொதுமக்கள் குறைத்திருப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன். ஆணையர் அருண் இந்த புகாரை விசாரிக்கும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு அனுப்பியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் திருமலா பால் நிறுவனத்தினர் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனை சந்தித்து அவரிடமும் இந்த முறைகேடு தொடர்பாக புகார் அளித்ததாகவும் அந்த புகாரை உயரதிகாரிகளின் அனுமதியின்றி பாண்டியராஜன் விசாரித்ததாகவும் அது தவறு என்பதால் அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சிசிபியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது. அதை மீறி டிசி விசாரிச்சிருக்க கூடாது. அவர் விசாரிச்சது தான் அது துறைபூர்வமான தவறு. அது இங்கே நாம் எழுப்பும் கேள்வி, சென்னை மாநகர காவல்துறையின் உச்சபட்ச அதிகாரியான ஆணையர் அருணிடம் புகார் அளிக்கப்பட்டு அது மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட பிறகு அருணுக்கு கீழே பணியாற்றும் ஒரு துணை ஆணையரிடம் எதற்காக புகார் அளிக்க வேண்டும்? சட்ட அறிவு இல்லாத ஒரு சாதாரண நபர் இப்படி ஒரு முட்டாள்தனமான செயலை செய்திருந்தால் அதில் நமக்கு வியப்பு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் சட்ட மேலாளர் ஒரு சம்பவம் தொடர்பாக 2 இடங்களில் புகார் அளிக்கக்கூடாது என்ற அடிப்படை கூட தெரியாமல் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த புகாரை விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது பேரலல் என்கொயரிக்காக கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடமும் புகார் அளித்தார் என்பது நம்பும்படியாக இல்லை. ஆணையர் அருண் அளித்த பேட்டியில் உள்ள கால முரண்களை காண்போம். குற்றம் சாட்டப்பட்ட நவீன் ஜூன் 24ஆம் தேதிதான் அந்த நிறுவனத்திலிருந்து விலகியுள்ளார். ட்ரெஷரி எடுமாங்க இல்லையா, பணத்தை டீல் பண்ணக்கூடிய இடம் இருந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 24ஆம் தேதி எந்த மாதம் ரிசைன் பண்ணுறாரு? ஜூன் 24 ரிசைன் பண்ணுறாரு. இவங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ 40 கோடிக்கு மேலே கையாடல் நடந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த நாளே இந்த முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதாக அருண் சொல்கிறார். அதாவது ஜூன் 25ஆம் தேதி. அதே நாளில்தான் திருமலா பால் நிறுவனத்தின் சார்பில் சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் ஆணையர் அருணிடம் புகார் அளிக்கப்பட்டதை நாம் கவனிக்க வேண்டும். 25ஆம் தேதி பொதுமக்கள் குறைத்திருப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை
ஜூன் 24 ரிசைன் பண்றாரு. சென்னை ஆணையர் அலுவலகத்தில் வாரந்தோறும் புதன்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெறும். திருமலா பால் நிறுவனத்தின் அலுவலகம் காலை 10 மணிக்கு செயல்படத் தொடங்குகிறது என வைத்து கொண்டாலும் 1 மணி நேரத்தில் 40 கோடி ரூபாய் முறைகேட்டை கண்டுபிடித்து அதற்குள்ளாக புகாரையும் தயார் செய்து காவல் ஆணையரின் குறைகேட்பு கூட்டத்தில் சென்று வழங்கினர் என்று சொல்வது நிச்சயம் சாத்தியமில்லாதது. காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஜூன் 24ஆம் தேதியே மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி பொதுமக்கள் குறைத்திருப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை. அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன். காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உள்ள தகவல்களும் ஆணையர் அருண் அளித்த பேட்டியில் உள்ள தகவல்களும் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. ஆணையர் அருண் சொல்வது உண்மையா? காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு உண்மையா? நவீன் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதற்கு 3 வாய்ப்புகள் உள்ளன. முதலாவது, அவர் உண்மையாகவே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஏற்கனவே விவரித்தது போல் அவர் தற்கொலை செய்து கொண்ட முறை பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதால் அவர் தூக்கிட்டுத்தான் தற்கொலை செய்து கொண்டார் என்ற உறுதியான முடிவுக்கு வர இயலவில்லை. மேலும் நவீனின் தற்கொலை கடிதத்தில் தான் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சம் உள்ளதால் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன் தான் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காகத்தான் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான உத்தரவு ஜூலை 11ஆம் தேதி வழங்கப்பட இருந்தது. அப்போது நவீனுக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு அதன் பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டிருந்தால் நவீனின் தற்கொலைக்கான காரணம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்திருக்கும். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பிற்கு 2 நாட்கள் முன்னதாகவே ஜூலை 9ஆம் தேதியே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தால் நவீன் தற்கொலை செய்து கொண்டார் என்பது ஏற்புடையதாக இல்லை. இரண்டாவது, பால் நிறுவனத்தினர் நேரடியாகவோ அல்லது 3ஆம் நபர்களை வைத்தோ நவீனை கொலை செய்து அவரது செல்போனிலிருந்து தற்கொலை கடிதத்தை அவரது குடும்பத்தினர் மற்றும் நிறுவனத்திற்கு இமெயிலில் அனுப்பி நாடகமாடி இருக்கலாம். இதற்கான வாய்ப்பும் குறைவு. ஏனென்றால் நவீனின் தற்கொலை கடிதத்தில் நிறுவனத்தின் MD தொடங்கி பல்வேறு பொறுப்புகளில் உள்ள நபர்களை குறித்தும் நிறுவனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் குறித்தும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பால் நிறுவனம் நவீனை கொலை செய்திருந்தால் இப்படி ஒரு இமெயிலை அனுப்பியிருக்க வாய்ப்பில்லை. எனவே திருமலா பால் நிறுவனம் நவீனை கொலை செய்திருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாகவே உள்ளது. மூன்றாவது, காவல்துறை விசாரணையின் போது தரப்பட்ட உடல் மற்றும் மனரீதியான துன்புறுத்தல்களால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம். இதற்கான சாத்தியமே அதிகம் இருப்பதாக தோன்றுகிறது. முதல் காரணம், மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு நவீன் ஆஜரான தகவலை காவல்துறை செய்திக்குறிப்பிலும் ஆணையர் அருண் அளித்த பேட்டியிலும் ஏன் மறைக்க வேண்டும்? அதே மாதிரி இவங்க பார்க்கும்போது இதுவரைக்கும் காவல்துறையில கூப்பிட்டு இறந்தவர் விசாரித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் தடையும் இல்லை. இரண்டாவது காரணம், ஆணையர் அருணின் உத்தரவின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வந்த புகாரை கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் ஏன் விசாரித்தார்? பொதுமக்கள் குறைத்திருப்பதில் புகார் வாங்கும்போது அதில் வந்த கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை. அதை நான் சிசிபிக்கு என்டார்ஸ் பண்ணுறேன். இந்த சம்பவத்தை அப்படியே அஜித்குமார் கொலையுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். நகை திருட்டு தொடர்பாக நிகிதா திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதை திருப்புவனம் போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே ஓர் உயரதிகாரி திருப்புவனம் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திற்கு உத்தரவிட அவர் தனது தனிப்படை போலீசாரை அனுப்பி அஜித்குமாரை விசாரிக்கும் போது அவர் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டார். அதேபோல் இந்த வழக்கிலும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை நவீனிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே துணை ஆணையர் பாண்டியராஜன் உத்தரவின் பேரில் மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் நவீனை அழைத்துச் சென்று விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தியதில் அவர் இறந்திருக்கலாம். இங்கு நாம் எழுப்பும் கேள்வி, துணை ஆணையர் பாண்டியராஜனுக்கு நவீனை தனிப்பட்ட முறையில் விசாரிக்க உத்தரவிட்ட அந்த உயர் அதிகாரி யார்? இந்த கேள்விக்கு விடை தேடும் போது அனைத்து சந்தேகங்களும் ஆணையர் அருணிடமே சென்று முடிகிறது. மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில்
தன்னிடம் அளிக்கப்பட்ட புகாரை மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு அவர் அதை மறந்திருக்கலாம். சென்னை காவல்துறையின் உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ள ஒருவர் இந்த வழக்கை கவனிப்பதற்கு எப்படி நேரம் இருந்திருக்கும் என நீங்கள் கேட்கலாம். இதற்கான பதிலையும் ஆணையர் அருண் அவர்களே தனது பேட்டியில் சொல்கிறார். நான் புதன்கிழமை வாங்குற பெட்டிஷனை அடுத்த புதன்கிழமைக்குள்ளார எனக்கு அவங்க சொல்லணும் என்னெல்லாம் டிஸ்போசல் ஆச்சுன்ட்டு. சரி. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடைபெறும் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அடுத்த புதன்கிழமைக்குள் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் தன்னிடம் அறிக்கை அளிக்க வேண்டும் என அருண் கூறுகிறார். எனவே பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் திருமலா பால் நிறுவனம் அளித்த புகாரை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றி உத்தரவிட்ட ஆணையர் அருணுக்கு இந்த வழக்கின் நிலை குறித்த அறிக்கை அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தன்னிடம் அளித்த 40 கோடி ரூபாய் முறைகேடு புகாரை அவர் ஒரு சில நாட்களில் மறந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆணையர் அருணின் நேரடி பார்வையில் நடைபெற்ற ஒரு விசாரணையை கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் மற்றும் மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தாங்கள் கையில் எடுத்து தன்னிச்சையாக விசாரிக்க வாய்ப்பே இல்லை. நவீனின் தற்கொலை கடிதத்தில் முறைகேடு புகாருக்கு சம்பந்தம் இல்லாத பல்வேறு விஷயங்கள் விரிவாக கூறப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் நடைபெற்ற காவல்துறை விசாரணை குறித்தோ அவர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தது குறித்தோ எவ்வித தகவலும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் என்ற வார்த்தையே அந்த கடிதத்தில் எங்குமில்லை. இதுவே மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. இமெயில்ல அவ்வளவு பக்கமா எழுதியிருக்கிறார், அதுல காவல்துறை என்னை மிரட்டுச்சுன்னு ஒன்றும் எழுதலையா? வெறும் 9 பவுன் நகை திருட்டு புகாருக்காக அஜித்குமாரை அடித்து கொலை செய்த காவல்துறை 40 கோடி ரூபாய் முறைகேடு செய்த ஒருவரை எப்படி விசாரித்திருக்கும் என்பதை உங்கள் அனுமானத்திற்கே விட்டுவிடுகிறேன். இறுதியாக நவீன் பொலினேனியின் மரணத்தில் உள்ள பல்வேறு கேள்விகளும் காவல்துறை சார்பில் மறைக்கப்படும் உண்மைகளும் இந்த வழக்கில் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நவீன் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு, மத்திய குற்றப்பிரிவு அலுவலகம், துணை ஆணையர் பாண்டியராஜனின் அலுவலகம் ஆகிய பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றுவதுடன் நவீனின் செல்போன் அழைப்பு விவரங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும். எனவே அஜித்குமார் வழக்கை சிபிஐ விசாரிப்பது போல் இந்த வழக்கையும் சிபிஐயிடம் ஒப்படைத்தால் மட்டுமே இந்த வழக்கில் நவீனோடு சேர்த்து புதைக்கப்பட்டிருக்கும் பல்வேறு அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவரும்.